ஸ்ரீமத் பகவத்கீதை 6வது அத்தியாயத்தை பார்ப்போம். ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, செயல்களின் பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டிய கடமைகளை எவன் செய்கிறானோ அவனே உண்மையான துறவி மற்றும் அவனே உண்மையான யோகி. தீ வளர்த்து வேள்வி செய்யாதவனோ அல்லது சும்மா அமர்ந்து வேலை செய்யாதவனோ துறவியாகிவிட முடியாது. எதை துறப்பது என்று பெரியோர்கள் சொல்கிறார்களோ அதுவே யோகம் என்பதையும் உணர்ந்து கொள். ஏனெனில் மனதிற்குள் 1000 திட்டங்களை தீட்டிக்கொண்டு எவனாலும் ஒரு யோகியாக மாற முடியாது. ஒருவன் யோகப்பாதையில் ஏற விரும்பினால் அவனுக்கு செயல்தான் கருவியாக அமைகிறது. ஆனால் அவன் யோகத்தின் உச்சியை அடைந்த பிறகு அமைதி, அதாவது செயலின்மைதான் கருவியாகிறது. ஆரம்பத்தில் நாம் ஓடி ஓடி உழைக்க வேண்டும். ஆனால் ஒரு நிலையான இருப்பிடத்திற்கு வந்த பிறகு அந்த உழைப்பினால் கிடைக்கும் மனப்பக்குவத்தில் அமைதியாக அமர்ந்து தியானிக்க பழக வேண்டும். எப்போது ஒருவன் யோகத்தில் நிலை பெற்றவனாகிறான்? புலன் இன்பங்களிலும் தான் செய்யும் செயல்களிலும் பற்று கொள்ளாமல் எல்லாவிதமான மனத்திட்டங்களையும் துறந்தவனே யோகத்தில் நிலை பெற்றவன். இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்போதும் அடுத்து என்ன செய்வது என்கிற திட்டமிடுதலிலேயே காலத்தை கழிக்கிறோம். அந்த ஓயாத சிந்தனைகளை நிறுத்தி நிகழ்காலத்தில் ஒரு சாட்சியாக இருப்பதே யோகத்தின் வெற்றி. இங்கே கிருஷ்ணர் மனித குலத்திற்கே உரித்தான ஒரு மாபெரும் வாழ்வியல் மந்திரத்தை சொல்கிறார். உன்னையே நீ உயர்த்திக்கொள், உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. ஏனெனில் உனக்கு நீயே தான் நண்பன், உனக்கு நீயே தான் எதிரி. யார் தனக்குத்தானே நண்பன்? எவன் ஒருவன் தன் மனதை வென்றுவிட்டானோ அவனுக்கு அவனது மனமே சிறந்த நண்பன். ஆனால் மனதை கட்டுப்படுத்த தெரியாதவனுக்கு அவனது மனமே ஒரு கொடிய எதிரியைப் போல தீமை செய்யும். நமது தோல்விகளுக்கும் துயரங்களுக்கும் நாம் வெளி உலகை சாடுகிறோம். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், உன் மனமே உன்னை பாதாளத்திற்கு தள்ளவும் செய்யும், உன்னை பரம்பொருளிடம் அழைத்து செல்லவும் செய்யும். ஒரு கூர்மையான கத்தி ஒரு மருத்துவரின் கையில் இருந்தால் அது உயிரை காக்கும். அதே கத்தி ஒரு சிறுவனின் கையில் இருந்தால் அது ஆபத்தை விளைவிக்கும். அதுபோல உன் மனதை நீ வசப்படுத்தினால் அது உனக்கு கை கொடுக்கும், இல்லாவிட்டால் அது உன்னை அழிக்கும். அர்ஜுனா, உனது பலமும் பலவீனமும் உனக்குள்ளேயே தான் இருக்கிறது. ஒரு மனிதன் எப்போது வெற்றி பெற்றவனாகிறான்? உலகமே அவனை போற்றும்போது அல்ல, அவன் தன் சொந்த மனதை வெல்லும்போதுதான் அவன் உண்மையான வெற்றியாளன் ஆகிறான். நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் எத்தனையோ சவால்களை சந்திக்கிறோம். காலையில் உற்சாகமாக ஒரு வேலையை தொடங்குகிறோம். திடீரென ஒரு மனக்கசப்பு ஏற்படுகிறது, அல்லது ஒரு எதிர்பாராத தோல்வி நம்மை தாக்குகிறது. அப்போது நம் மனம் என்ன செய்கிறது? ஒரு ஊஞ்சலை போல இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடையில் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கிருஷ்ணர் இங்கே ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்கிறார். எவன் ஒருவன் தன் மனதை வென்று அமைதி அடைந்து விட்டானோ அவனுக்கு புகழும் இகழ்ச்சியும் ஒன்றுதான், குளிரும் வெப்பமும் ஒன்றுதான். இன்றைய சமூக ஊடக கலாச்சாரத்தில் நாம் ஒரு லைக்குக்காக இயங்குகிறோம். ஒரு சிறு விமர்சனம் வந்தாலே நிலை குலைந்து போகிறோம். ஆனால் ஒரு யோகி என்பவன் எப்படி இருப்பான் தெரியுமா? ஒரு பெரிய பாறையைப் போல. அதன் மேல் மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் அது எப்படி அசையாமல் இருக்குமோ அதுபோல வெளி சூழ்நிலைகள் அவனை அசைக்க முடியாது. அவனிடம் வெறும் அறிவு மட்டும் இருக்காது, அந்த அறிவை வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது என்கின்ற அனுபவ அறிவு, அதாவது விஞ்ஞானம் இருக்கும். அவனுக்கு ஒரு மண்கட்டையும் ஒரு கல்லும் ஒரு தங்கக்கட்டையும் சமமானவைதான். தங்கம் மதிப்புமிக்கது என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அது தன் மன அமைதியை விட பெரியது அல்ல என்பதில் அவன் தெளிவாக இருப்பான். பொருட்களின் மீதான இந்த பற்றற்ற நிலையே அவனை ஒரு யுக்தனாக ஆக்குகிறது. யுக்தன் என்றால் இறைவனுடன் இணைந்தவன். அடுத்ததாக, சமூக உறவுகளில் நாம்
எப்படிப்பட்ட பார்வையை வைத்திருக்க வேண்டும்? நமக்கு உதவி செய்தவர்களை நண்பர்கள் என்கிறோம், பிடிக்காதவர்களை எதிரிகள் என்கிறோம். ஆனால் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவன் நண்பன், எதிரி, உறவினன், அண்டை வீட்டார், ஏன் ஒரு பாவியை கூட சமமான கண்ணோட்டத்தோடு பார்ப்பான். இது கேட்பதற்கு சிரமமாக இருக்கலாம். ஆனால் ஒரு சிறந்த மருத்துவர் தன் முன்னே வரும் நோயாளி நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை. அவர் அந்த நோயை தீர்க்கவே முற்படுவார். அதுபோல ஒரு யோகி எல்லோரிடமும் அந்த ஒரே ஆன்ம ஒளியை தேடுவான். இப்படி ஒரு உன்னதமான நிலையை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்குத்தான் தியானம் என்கிற பயிற்சியை கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார். தியானம் என்பது ஏதோ மந்திரங்களை ஓதுவது மட்டுமல்ல. அது நம் மனதோடு நாம் பேசும் ஒரு இரகசிய உரையாடல். ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுங்கள். அங்கே அமர்ந்து தேவையற்ற ஆசைகளையும் இது என்னுடையது என்கிற உடைமை உணர்வையும் தற்காலிகமாக தள்ளி வையுங்கள். நீங்கள் தியானத்தில் ஈடுபடும்போது உங்கள் மனம் ஒருமுகப்பட வேண்டும். நாம் ஒரு ஃபோனை சார்ஜ் செய்யும்போது அதை எப்படி ஒரே இடத்தில் நிலையாக வைக்கிறோமோ, அதுபோல நம் ஆன்மாவை இறை சக்தியோடு இணைக்க தியானம் ஒரு கருவியாக அமையும். அர்ஜுனா, உன்னை சுற்றி ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் உனக்குள்ளே நீ தனிமையானவன். அந்த தனிமையில் உன்னை பலப்படுத்திக்கொள். வெளி சூழ்நிலைகள் உன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்மனம் உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். உன் மனதை ஒரு கோவிலாக மாற்று. அங்கே அமைதி தானாகவே வந்து குடியேறும். தியானம் என்பது ஏதோ ஒரு மாயாஜாலம் அல்ல. அது நம் மனதை சீரமைக்கும் ஒரு நேர்த்தியான கலை. தியானத்தில் அமரும்போது உடல்நிலை எப்படி இருக்க வேண்டும்? உடல், தலை, கழுத்து ஆகியவற்றை நேராகவும் அசையாமலும் வைத்து கொள்ள வேண்டும் என்கிறார் கிருஷ்ணர். நம்முடைய முதுகுத்தண்டு ஒரு மின்சார கம்பி போன்றது. அது நேராக இருந்தால்தான் பிராணசக்தி தடையின்றி பாயும். கண்களை அங்குமிங்கும் அலைபாய விடாமல் மூக்கின் நுனியை நோக்குவது போல ஒருமுகப்படுத்த வேண்டும். இது வெளி உலக சிதறல்களை குறைத்து நம் கவனத்தை நமக்குள்ளேயே திருப்ப உதவும் ஒரு பயிற்சியாகும். ஆனால் உடல்நிலையில் காட்டும் அதே அக்கறையை நாம் மனநிலையிலும் காட்ட வேண்டும். அமைதியான மனதுடன் பயத்தை அறவே ஒழித்து ஒரு உயர்ந்த ஒழுக்க நிறையை கடைபிடிக்க வேண்டும் என்கிறார் கிருஷ்ணர். தியானம் செய்ய அமரும்போது அடுத்து என்ன நடக்குமோ என்கிற பயம் இருந்தால் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாது. ஒரு இருண்ட அறையில் அமர்ந்திருக்கும்போது பயம் வருவது இயற்கைதான். ஆனால் அங்கே ஒரு சிறிய அகல் விளக்கை ஏற்றினால் இருள் ஓடிவிடும். அதுபோல நம் சிந்தனைகளை அந்த பரம்பொருளிடம் நிலைநிறுத்தும் போது அங்கே அச்சத்திற்கு இடமில்லாமல் போகிறது. இங்கே கிருஷ்ணர் ஒரு மிக முக்கியமான வாழ்க்கை முறையை முன்வைக்கிறார். இது இன்றைய அவசர உலகத்திற்கு மிகவும் அவசியமானது. அதாவது ருசிக்காக அளவுக்கு அதிகமாக உண்பவனுக்கு யோகம் கைகூடாது. அதே சமயம் உடலை வருத்தி பட்டினி கிடப்பவனுக்கும் அது வராது. எப்போதும் தூங்கிக் கொண்டே இருப்பவனுக்கும் ஒரு நிமிடம் கூட தூங்காமல் விழித்திருப்பவனுக்கும் இந்த மன அமைதி என்பது வராது. இதைத்தான் நவீன உலகம் பேலன்ஸ் என்கிறது. நம் முன்னோர்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொன்னதை கிருஷ்ணர் இங்கே ஒரு யோக விதியாக மாற்றுகிறார். இங்கே நாம் இரண்டு துருவங்களில் வாழ்கிறோம். ஒன்று நாக்கிற்கு ருசியாக இருக்கிறது என்பதற்காக ஆரோக்கியமற்ற உணவுகளை கட்டுப்பாடின்றி உண்கிறோம், அல்லது உடல் எடையை குறைக்கிறேன் என்று பட்டினி கிடக்கிறோம். இரண்டுமே நம் மனதின் சமநிலையை பாதிக்கும். ஒரு நவீன கருவியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நாள் முழுவதும் சார்ஜ் செய்யாமல் பயன்படுத்த முடியாது. அதே சமயம் 24 மணி நேரமும் சார்ஜில் வைத்திருந்தால் அதன் பேட்டரி வீங்கிவிடும். நம் உடலும் மனதும் அதுபோலத்தான். உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஓய்வு. அந்த ஓய்வு என்பது சோம்பேறித்தனம் அல்ல. அது அடுத்த வேலைக்கு நம்மை தயார் செய்யும் ஒரு புத்துணர்ச்சி. இப்படி தொடர்ந்து தன் மனதை ஒருமுகப்படுத்தும் யோகி இறுதியில் எதை அடைகிறான்? அவன் பிரம்ம நிர்வாணம் என்ற உயர்ந்த நிலையை அடைகிறான்.
அந்த அமைதி எக்காலத்திலும் அழியாதது. அர்ஜுனா, நீ இப்போது ஒரு பெரும் போர்க்களத்தில் நிற்கிறாய். உனக்கு தெளிவான சிந்தனை வேண்டுமானால் உன் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்தையும் ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வா. அந்த ஒழுங்குமுறைதான் உனக்குள்ளே இருக்கும் அந்த பேரமைதியை அடையாளம் காட்டும். அமைதி என்பது எங்கோ வெளியில் தேடி அலைவதல்ல. அது உன் சீரான வாழ்க்கை முறைக்குள் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது. வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள கிருஷ்ணர் ஒரு எளிய சூத்திரத்தை தருகிறார். எவன் ஒருவன் தன் உணவிலும் பொழுதுபோக்கிலும் செயலிலும் தூக்கத்திலும் ஒரு சரியான அளவை கடைபிடிக்கிறானோ அவனுக்கு இந்த யோகம் துக்கத்தை மாற்றுவதாக மாறுகிறது. அதாவது அவனுடைய எல்லா துயரங்களையும் அது அழித்து விடுகிறது. இன்று நாம் மன அழுத்தத்தை போக்க பல வழிகளை தேடுகிறோம். ஆனால் கிருஷ்ணர் சொல்லும் தீர்வு மிகவும் எளிதானது. அளவோடு வாழ், அமைதியை பெறு. அளவுக்கு மிஞ்சிய எதுவும் நம் மனதின் சமநிலையை குலைத்துவிடும் என்பதே அந்த உண்மை. தியானத்தில் நிலை பெற்ற ஒரு யோகியின் மனம் எப்படி இருக்கும் என்பதற்கு கிருஷ்ணர் ஒரு அழகான உதாரணத்தை கூறுகிறார். காற்றே இல்லாத ஒரு இடத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு எப்படி அசையாமல் நேராக எரியுமோ அதுபோல யோக பயிற்சியில் ஈடுபட்டவனுடைய மனமும் எந்த சலனமுமின்றி தெளிவாக இருக்கும். நம் மனம் வழக்கமாக ஒரு குரங்கை போல கிளைக்கு கிளை தாவிக்கொண்டே இருக்கும். ஆனால் தியானம் பழகியவனுக்கு அந்த மனம் ஒரு ஓவியத்தை போல நிலை பெற்று விடுகிறது. இப்படி மனம் அடங்கும்போது அங்கே என்ன நடக்கிறது? ஒருவன் தன் தூய்மையான மனதினால் தனக்குள் இருக்கும் அந்த ஆத்மாவைக் கண்டு அந்த ஆத்மாவிலேயே திருப்தி அடைகிறான். இன்று நாம் மகிழ்ச்சியை வெளியுலக பொருட்களில் தேடுகிறோம். ஒரு புதிய கார், ஒரு பெரிய வீடு அல்லது மற்றவர்களின் பாராட்டு. ஆனால் இவை தரும் மகிழ்ச்சி தற்காலிகமானது. உண்மையான நிலையான மகிழ்ச்சி நமக்குள்ளேயே இருக்கிறது என்பதை உணர்வதே தியானத்தின் வெற்றி. அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டது தெரியுமா? அது புலன்களுக்கு எட்டாதது, புத்தியால் மட்டுமே உணரக்கூடியது. ஒரு இனிப்பை சுவைக்கும்போது கிடைக்கும் இன்பம் நாவோடு முடிந்துவிடும். ஆனால் தியானத்தில் கிடைக்கும் இன்பம் ஆன்மாவை நிறைவேற்கிறது. அந்த நிலையை அடைந்த ஒருவன் உலகமே தலைகீழாக மாறினாலும் தன் நிலையிலிருந்து அணுவளவும் அசைய மாட்டான். அவனுக்கு தெரியும், தான் கண்டடைந்த இந்த புதையலை விட பெரியது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று. அர்ஜுனா, போர் என்பது வெளியே நடக்கும் சண்டை மட்டுமல்ல, உனக்குள் நடக்கும் எண்ணங்களின் போராட்டமும் கூட ஒரு போர்தான். உன் மனதை அந்த காற்றில்லாத இடத்தில் இருக்கும் தீபத்தைப் போல மாற்றிக்கொள். அப்போது நீ எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும், உன் செயல்பாடுகள் வலிமையாக இருக்கும். வெளி உலக இன்பங்கள் வந்து போகும் மேகங்கள் போன்றவை. ஆனால் உனக்குள் இருக்கும் ஆத்ம சுகம் என்றும் மறையாத சூரியன். அந்த சூரியனை தரிசிக்க உன் மனதை கண்ணாடி போல தூய்மையாக்கிக்கொள். வாழ்க்கையில் நாம் எத்தனையோ லாபங்களை தேடி ஓடுகிறோம். ஆனால் கிருஷ்ணர் ஒரு உன்னதமான லாபத்தை பற்றி பேசுகிறார். எதனை அடைந்த பிறகு அதைவிட மேலான லாபம் எதுவுமே இல்லையோ அதை அடைய வேண்டும். அதுதான் உண்மையான ஆன்மீக வெற்றி. இன்று நாம் ஒரு பொருளை வாங்குகிறோம், அடுத்த நிமிடம் அதைவிட சிறந்த இன்னொன்றின் மீது ஆசைப்படுகிறோம். நம் ஆசைக்கு முடிவே இல்லை. ஆனால் தனக்குள் இருக்கும் ஆத்ம சுகத்தை கண்டவனுக்கு இந்த உலகமே ஒரு சிறு துரும்பாக தோன்றும். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவனை மலை போன்ற மிகப்பெரிய துயரம் வந்தாலும் அவனை அசைக்க முடியாது. யோசித்து பாருங்கள், கடலின் மேற்பரப்பில் அலைகள் ஆக்ரோஷமாக எழும்பலாம், ஆனால் கடலின் ஆழம் எப்போதும் அமைதியாகவே இருக்கும். அதுபோல வாழ்க்கையின் மேலோட்டமான இன்ப துன்பங்கள் அவனை தாக்கினாலும் அவனது உள்மனம் ஒரு நங்கூரத்தைப் போல உறுதியாக இருக்கும். இந்த துயரங்களோடு இருக்கும் தொடர்பை அறுப்பதே உண்மையான யோகம். நடைமுறையில் இது சாத்தியமா? மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்குமே என்று அர்ஜுனன் கேட்பது போல நமக்கு தோன்றும். அதற்கு கிருஷ்ணர் ஒரு மிக சிறந்த உளவியல் தீர்வை தருகிறார். சஞ்சலமான இந்த மனம்
எங்கேயெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் பின்னால் சென்று அதை இழுத்து வந்து மீண்டும் ஆத்மாவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். இதை செய்யும்போது அவசரம் காட்டக்கூடாது. மெல்ல மெல்ல பொறுமையாக செய்ய வேண்டும். ஒரு குழந்தை நடக்க பழகுவது போல நம் மனதை பழக்க வேண்டும். குழந்தை கீழே விழுந்தால் நாம் அதை கோபிப்பதில்லை, மீண்டும் கையை பிடித்து தூக்கி விடுகிறோம். அதுபோலவே தியானத்தில் மனம் அலைபாய்ந்தால் வருத்தப்படாதீர்கள். அது மனதின் இயல்பு. மீண்டும் அதை அன்போடு இழுத்து வந்து ஒரு புள்ளியில் நிறுத்துங்கள். மனதிற்குள் தோன்றும் ஆயிரக்கணக்கான திட்டங்களையும் ஆசைகளையும் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். புத்தியை ஒரு கடிவாளம் போல பயன்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். மனதை ஆத்மாவில் நிறுத்திய பிறகு வேறு எதை பற்றியும் சிந்திக்கக்கூடாது என்று கிருஷ்ணர் சொல்கிறார். அர்ஜுனா, போர் முனையில் உள்ள உன் கவனம் சிதறினால் அது உனக்கு ஆபத்து. அதேபோல வாழ்வின் ஓட்டத்தில் உன் கவனம் சிதறினால் அது உன் அமைதிக்கு ஆபத்து. மனம் ஒரு காந்தம் போன்றது. அது எதை நினைக்கிறதோ அதுவாகவே மாறுகிறது. அதை உலக விஷயங்களில் ஒட்ட விடாமல் உனக்குள் இருக்கும் அந்த பேரொளியில் ஒட்டவை. மீண்டும் மீண்டும் முயற்சி செய். விடாமுயற்சிதான் உன் மனதை உனக்கு அடிமையாக்கும். எவன் ஒருவன் தன் மனதை முழுமையாக அமைதிப்படுத்தி விட்டானோ அவனிடம் ரஜோகுணம் எனப்படும் தேவையற்ற ஆவேசங்கள் அடங்கிவிடும். அவன் பாவங்களற்றவனாகவும் பிரம்ம நிலையை அடைந்தவனாகவும் மாறுகிறான். அத்தகைய யோகிக்கு உத்தமமான சுகம் தானாகவே வந்து சேர்கிறது. நாம் இன்பத்தை தேடி ஓடுகிறோம். ஆனால் அமைதி அடைந்த மனதிற்கு இன்பம் தானே தேடி வரும் என்பதுதான் இங்கே நாம் கற்கும் பாடம். ஒரு தெளிந்த குளம் எப்படி வானத்தை பிரதிபலிக்கிறதோ அதுபோல தெளிந்த மனம் இறைவனின் ஆனந்தத்தை பிரதிபலிக்கும். இப்படி தொடர்ந்து தன்னை ஆத்மாவில் நிலைநிறுத்தும் யோகி அந்த பரம்பொருளின் ஸ்பரிசத்தினால் எல்லையற்ற பேரின்பத்தை அனுபவிக்கிறான். அந்த இன்பம் அடைந்த பிறகு அவனது பார்வை எப்படி மாறுகிறது தெரியுமா? அதுதான் ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலை. அவன் எல்லா உயிரினங்களிலும் தன் ஆத்மாவை காண்பான். எல்லா உயிர்களையும் தனக்குள் காண்பான். இது வேறு, நான் வேறு என்கிற பாகுபாடு அங்கே இருக்காது. ஒரு தாய்க்கு தன் குழந்தை வேறு, தான் வேறு அல்ல. குழந்தையின் வலி தாயின் வலி. அந்த தாய்மை உணர்வை அகில உலக உயிர்களிடமும் காட்டுபவனே உண்மையான சமநோக்கு உடையவன். இன்றைய நவீன உலகில் நாம் ஜாதி, மதம், இனம், மொழி என்ற எத்தனையோ சுவர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கிருஷ்ணர் அந்த சுவர்களை தகர்க்கிறார். எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னை பார்க்கிறானோ, என்னிடமும் எல்லாவற்றையும் பார்க்கிறானோ, அவனுக்கு நான் ஒருபோதும் மறைவதில்லை. அவன் எனக்கும் ஒருபோதும் மறைவதில்லை. யோசித்து பாருங்கள். ஒரு தங்க சங்கிலி, ஒரு மோதிரம், ஒரு வளையல், இவை பார்ப்பதற்கு வேறாக தெரிந்தாலும் உள்ளே இருப்பது தங்கம் ஒன்றுதான். அதுபோலவே மனிதர்கள், விலங்குகள், செடி, கொடிகள் என பல வடிவங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அந்த ஒரே இறைசக்தி தான் இயக்குகிறது. இந்த உண்மையை உணர்ந்தவன் எவரையும் வெறுக்க மாட்டான். எவர் மீதும் வீணாக கோபம் கொள்ள மாட்டான். கடைசியாக கிருஷ்ணர் ஒரு மாபெரும் உறுதிமொழியை தருகிறார். எல்லா உயிர்களிலும் வீற்றிருக்கும் என்னை ஒன்று என்கிற ஏகத்தத்துவ உணர்வோடு எவன் வணங்குகிறானோ அந்த யோகி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னிலேயே நிலை பெற்றிருக்கிறான். அவன் காட்டில் அமர்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அவன் உலகியல் பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் அவனது உள்ளம் எப்போதும் இறைவனோடு தான் இருக்கும். அர்ஜுனா, உனக்கு முன்னால் நிற்பவர்கள் உன் எதிரிகள் அல்ல. அவர்களிடமும் நானே இருக்கிறேன். உன் கடமையை செய்யும்போது இந்த ஒற்றுமை உணர்வோடு செய். ஒரு கரம் இன்னொரு கரத்திற்கு உதவி செய்வதைப் போல ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு ஆற்றும் கடமையாக இந்த போரை பார். எங்கும் நீ என்னை காணத் தொடங்கிவிட்டால் உனக்கு துயரம் என்பதே கிடையாது. அந்த பேரன்பின் ஒளியில் உன் பயங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். கடந்த பகுதிகளில்
எங்கும் நிறைந்த இறைநிலையை பற்றி பார்த்தோம். இன்று ஆன்மீகத்தின் ஆக சிறந்த ஒரு பண்பையும் நம் எல்லோருடைய மனதிலும் எழும் ஒரு நியாயமான சந்தேகத்திற்கு கிருஷ்ணர் தரும் யதார்த்தமான பதிலையும் காண்போம். அர்ஜுனா, எவன் ஒருவன் மற்றவர்களுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் தன்னுடைய இன்ப துன்பம் போல கருதி எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிறானோ அவனையே நான் தலை சிறந்த யோகி என்பேன் என்கிறார் கிருஷ்ணர். இது ஒரு மிக உயர்ந்த அறம். நமக்கு ஒரு முள் குத்தினால் எவ்வளவு வலிக்குமோ அதே வலியை அடுத்தவன் படும்போதும் உணர முடிந்தால் அங்கே ஒரு புனிதமான உறவு மலர்கிறது. அடுத்தவர் மகிழ்ச்சியில் பொறாமைப்படாமல் அதை தன் மகிழ்ச்சியாக கருதுபவன் உலகத்தையே வென்று விடுகிறான். ஆனால் இதை கேட்ட அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அது நம் எல்லோருடைய சந்தேகமும் கூட. கிருஷ்ணா, நீ சொல்லும் இந்த சமநிலை கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் மனம் என்பது எப்போதும் சஞ்சலமானது, அடங்காதது, பலமானது, பிடிவாதமானது. வீசும் காற்றை கைகளால் பிடித்து அடக்க நினைப்பது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினம் இந்த மனதை அடக்குவது என்று அர்ஜுனன் சொல்கிறான். கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து ஏளனம் செய்யவில்லை. மாறாக, அர்ஜுனா, நீ சொல்வது சரிதான். இந்த மனதை அடக்குவது கடினமானதுதான், ஆனால் அது முடியாதது அல்ல. அந்த பிடிவாதமான மனதை அடக்க கிருஷ்ணர் 2 மந்திரங்களை சொல்கிறார். ஒன்று அபியாசம், அதாவது தொடர்ந்த பயிற்சி. இன்னொன்று வைராக்கியம், பற்றற்ற நிலை. ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்வது. ஒரு கன்றுக்குட்டி தறிக்கெட்டு ஓடினால் அதை மெல்ல மெல்ல பழக்கி தொழுவத்திற்கு இழுத்து வருவது போல அலைபாயும் மனதை மீண்டும் மீண்டும் ஒரு புள்ளியில் நிறுத்த பழக வேண்டும். இதற்கு அபியாசம் என்று பெயர். வைராக்கியம் என்பது தேவையற்ற விஷயங்களில் மனதை செல்ல விடாமல் தடுப்பது. ஒரு பொருளின் மீதுள்ள தற்காலிக மோகத்தை விட்டுவிட்டு நிலையான அமைதியை நோக்கி மனதை திருப்புவது. இந்த வைராக்கியம் பழக வேண்டுமானால் விவேகம் வேண்டும். எது நிலையானது, எது நிலையற்றது என்பதை அறிந்திருக்க வேண்டும். இன்றைய நவீன உலகில் நாம் பல விஷயங்களை கற்கிறோம். ஒரு விளையாட்டை விளையாடவோ அல்லது ஒரு வாகனத்தை ஓட்டவோ நாம் எவ்வளவு பயிற்சி செய்கிறோம்? அதே பயிற்சி மனதிற்கும் தேவை. மனதை கட்டுப்படுத்தாதவனுக்கு இந்த யோகம் கிடைப்பது அரிது. ஆனால் சரியான முறையில் பயிற்சி உடையவன் மனதை வசப்படுத்தி அந்த உன்னத நிலையை அடைய முடியும் என்கிறார் கிருஷ்ணர். அர்ஜுனா, நீ ஒரு சிறந்த வில்வீரன். நீ ஒரே நாளில் இந்த வித்தையை கற்றுக்கொள்ளவில்லை. பல ஆண்டுகால பயிற்சியினால் உன் கண்கள் இலக்கை மட்டும் பார்க்கின்றன. அதேபோல உன் மனதிற்கும் பயிற்சியை கொடு. அது ஆரம்பத்தில் பிடிவாதம் காட்டும், ஆனால் உன் தொடர்ச்சியான முயற்சியின் முன்னால் அது மண்டையிடும். காற்று வலிமையானதுதான், ஆனால் ஒரு திறமையான மாலுமி அந்த காற்றையே தன் படகிற்கு சாதகமாக பயன்படுத்துவான். உன் மனமெனும் காற்றை அபியாசம் என்னும் துடுப்பால் கட்டுப்படுத்து. அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா, ஒருவன் மிகுந்த நம்பிக்கையோடு இந்த யோக பாதையில் நடக்க தொடங்குகிறான். ஆனால் இடையில் அவனது முயற்சி தளர்ந்து விடுகிறது, அல்லது மன உறுதி குலைந்து விடுகிறது. பாதியில் அந்த பயிற்சியை விட்டவன் என்ன ஆவான்? அவன் இகலோக இன்பங்களையும் இழந்து பரலோக மோட்சத்தையும் அடையாமல் வானத்தில் கலைந்து போகும் மேகம் போல சின்னாபின்னமாக அழிந்து போய்விடுவானா? என் இந்த சந்தேகத்தை உன்னை தவிர வேறு யாராலும் தீர்க்க முடியாது. இது நம் எல்லோருடைய பயம். நாம் இவ்வளவு தூரம் தியானம் செய்கிறோம். இடையில் என்னால் முடியாமல் போய்விட்டால் என் உழைப்பு எல்லாம் வீணாகிவிடுமே என்று நாம் யோசிக்கிறோம். இதற்கு கிருஷ்ணர் தரும் பதில் காலத்திற்கும் பொருந்தும். அர்ஜுனா, நல்லது செய்பவன் ஒருபோதும் அழிவதில்லை. அவனுக்கு இந்த பிறவியிலும் சரி, இனி வரும் பிறவிகளிலும் சரி, ஒருபோதும் தாழ்ந்த நிலை ஏற்படாது. இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை! நாம் செய்யும் ஒவ்வொரு சிறு நற்செயலும், ஒவ்வொரு நிமிட தியானமும் நம் கணக்கில் சேர்க்கப்படும் ஒரு நிலையான வைப்பு நிதி போன்றது.
யோக பாதையில் வீழ்ந்தவன் என்ன ஆவான் தெரியுமா? அவன் செய்த புண்ணியத்தினால் முதலில் உயர்ந்த லோகங்களை அடைந்து அங்கே நீண்ட காலம் இன்பமாக இருப்பான். அதன் பிறகு மீண்டும் இந்த பூமிக்கு வரும்போது 2 இடங்களில் பிறப்பான். ஒன்று, தூய்மையான ஒழுக்கம் கொண்ட செல்வந்தர்களின் வீட்டில் பிறப்பான். அங்கே அவனுக்கு தேவையான வசதிகளும் ஆன்மீக பயிற்சிக்கான சூழலும் இயல்பாகவே அமையும். 2, அவனது தாகம் இன்னும் அதிகமாக இருந்தால் ஞானம் நிறைந்த யோகிகளின் குலத்திலேயே அவன் பிறப்பான். இன்றைய சூழலில் நாம் சில குழந்தைகளை பார்க்கிறோம். அவர்கள் மிக சிறு வயதிலேயே அபாரமான ஞானத்தோடும் கலைத்திறனோடும் இருப்பார்கள். இவர்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று நாம் ஆச்சரியப்படுவோம். கிருஷ்ணர் இங்கே அதற்கு விடை தருகிறார். அது அவர்களின் முந்தைய பிறவியின் தொடர்ச்சி. ஒரு கணினி திரையை அணைத்துவிட்டு மீண்டும் போட்டால் நாம் எங்கே விட்டோமோ அங்கிருந்தே கோப்புகள் திறக்கப்படுவது போல நம் ஆன்மீக பயணமும் அடுத்த பிறவியில் விட்ட இடத்திலிருந்தே தொடங்கும். அர்ஜுனா, நீ எதற்கும் அஞ்சாதே. உன் நற்செயல்கள் உன்னை ஒருபோதும் கைவிடாது. நீ செய்யும் முயற்சி அரைகுறையாக தெரிந்தாலும் அது உன் ஆன்மாவில் ஒரு முத்திரையை பதித்து கொண்டிருக்கிறது. அந்த முத்திரை உன்னை அடுத்த நிலைக்கு தானாகவே இட்டு செல்லும். தர்மத்தின் பாதையில் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அது உன்னை அழிவிலிருந்து காக்கும். எனவே நம்பிக்கையோடு உன் கடமையை செய். அர்ஜுனா, ஒருவேளை எந்த யோகி புண்ணியவான்களின் வீட்டில் பிறக்காவிட்டாலும் அறிவு மிகுந்த யோகிகளின் குலத்திலேயே பிறப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிறவி இந்த உலகத்தில் கிடைப்பது மிகவும் அரிது என்கிறார் கிருஷ்ணர். அப்படி பிறக்கும்போது என்ன நடக்கும்? அவனது முந்தைய பிறவியில் அவன் சம்பாதித்த அந்த புத்தி திறன் அவனுக்கு தானாகவே வந்து சேரும். இன்றைய சூழலில் நாம் சில சிறுவர்களை பார்க்கிறோம். அவர்கள் யாரிடமும் கற்காமலேயே இசையிலோ கணிதத்திலோ அல்லது ஆன்மீகத்திலோ அபாரமான திறமையோடு இருப்பார்கள். இவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று நாம் ஆச்சரியப்படுவோம். அது அவர்களின் முந்தைய பிறவியின் விளைவாக கிடைத்தது. யோகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் ஒருவனுக்கு இருந்தாலே போதும். அவன் வெறும் சடங்குகளையும் வார்த்தைகளையும் கடந்து மேலான நிலையை அடைவான். பல பிறவிகளாக தொடர்ந்து முயற்சி செய்து பாவங்களையெல்லாம் போக்கிக் கொண்ட யோகி இறுதியில் அந்த உயர்ந்த நிலையை அடைகிறான். இறுதியாக கிருஷ்ணர் ஒரு மாபெரும் ஒப்பீட்டை செய்கிறார். தவம் செய்பவர்களை விடவும் வெறும் நூலறிவு பெற்ற ஞானிகளை விடவும் பலனை எதிர்பார்த்து செயல்களை செய்பவர்களை விடவும் யோகி மேலானவன். எனவே அர்ஜுனா, நீ ஒரு யோகியாக இரு. யார் அந்த சிறந்த யோகி? எல்லா யோகிகளிலும் எவன் ஒருவன் என்னிடம் தன் மனதை முழுமையாக ஒப்படைத்து மிகுந்த நம்பிக்கையோடு என்னை வழிபடுகிறானோ அவனே என்னை பொறுத்தவரை தலை சிறந்த யோகி. அர்ஜுனா, யோகம் என்பது வெறும் உடற்பயிற்சியோ அல்லது மூச்சு பயிற்சியோ அல்ல. அது உன் ஆன்மாவை இறைவனோடு இணைக்கும் ஒரு காதல் பாலம். நீ எதை செய்தாலும் எங்கே இருந்தாலும் உன் உள் மனம் இறைவனோடு இருக்கட்டும். ஒரு கைக்குழந்தை தன் தாயின் கையை பிடித்து கொண்டிருக்கும்போது அதற்கு எந்த பயமும் இருப்பதில்லை. அதுபோல நீ என் கையை பிடித்துக்கொள். இந்த உலக போராட்டங்கள் உன்னை எதுவும் செய்யாது. எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னை காண்கிறானோ அவனே நிலையான அமைதியை பெறுகிறான் என்கிறார் கிருஷ்ணர்.